ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட கிளர்க் எக்ஸாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐயில் வந்து கிளர்க்குன்னு சொல்ல மாட்டாங்க, எஸ்பிஐயில் வந்து ஜூனியர் அசோசியேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ப்ளஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், சேலரி பேக்கேஜஸ் எவ்வளோ, போஸ்ட்டில் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. இந்த சேனல் மூலிமா நம்ம ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தாச்சு, அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. வந்து டிசம்பர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் 1 month கேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் கூட நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகே, தென் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் ஒரு 20 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை 20 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 20 to 28 வரைக்கும் இருக்க அந்த பர்டிகுலர் ஏஜில் இருக்க பர்சன்ஸ் வந்து எஸ்பிஐயோட ஜூனியர் அசோசியேட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரி இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 yearsம், ஓபிசி அண்டு பிசி அந்த மாதிரி பர்டிகுலராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 yearsம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் டிசபிள் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 years வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு 3 years டிகிரி இல்லை 4 years இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் நீங்கள் ஒரு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிகிரி கேண்டிடேட்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 26Kலேருந்து உங்களுக்கு 36K வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சேலரி பேக்கேஜ் வந்து கிடைக்கும். நிறைய அலவன்சஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் நிறைய பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐல தான் வந்துட்டு சேலரி பேக்கேஜஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனாலேயும் ப்ளஸ் வந்துட்டு நிறைய அலவன்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு 36+ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒரு மேக்ஸிமம் சேலரி பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து எக்ஸாம் வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, இது வந்து லைக் பிஓ மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி கிளர்க் எக்ஸாம். ஓகேங்களா, ஜூனியர் அசோசியேட்டுக்கான எக்ஸாம். இதில் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் பேங்க்கோட எஸ்பிஐயோட பொறுத்த வரைக்கும் கிளர்க் எக்ஸாமில். ஓகே, ப்ரிலிம்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். மெயினாக இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்ஸ் இந்த 3மே இருக்கும். இங்கிலீஷில் வந்துட்டு 30 questions இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷில் வந்து 30 questions இருக்கும், 30 மார்க் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 20 minutes இருக்கும். ரீசனிங் அதே மாதிரி 35 questions இருக்கும், 35 மார்க் இருக்கும் அண்ட் 20 minutes. குவான்ஸுக்கும் அதே மாதிரி தான் 35 questions இருக்கும், 35 மார்க் இருக்கும், 20 minutes. ஸோ டோட்டலாக வந்து 100 marksக்கு ப்ரிலிம்ஸ் எழுத போகிறோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour 60 minutesல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஸோ ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்து எழுதலாமா அப்படி கிடையாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் முடிஞ்சதுமே நமக்கு வந்து மெயிலில் வந்து மெயில் வரும். இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் ஆகட்டும், நிறைய ஸ்கூல்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் லேபில் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம். லைக் கம்ப்யூட்டரில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதுதான் லைக் நம்ம வீட்டிலேருந்து அப்ளை பண்ணி வீட்டிலேருந்து எழுத முடியும் அதெல்லாம் கிடையாது. அவங்க எங்கே போடுறாங்களோ சென்டரு, ஸோ அந்த சென்டரில் தான் நம்ம எழுத முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே நமக்கு கொடுத்துருவாங்க என்னென்ன நமக்கு பர்டிகுலராக பக்கத்தில் இருக்க சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு நம்மளோட சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் அவங்க போடுறது தான் மெயினாக. ஓகேங்களா, ஓகே, ப்ரிலிம்ஸோடது முடிச்சிருக்கோம்.
ஓகே, மெயின்ஸில் வந்து என்னென்ன லைக் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இது எல்லாமே மூணுமே ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுவும் எக்ஸ்ட்ராவோட ஆட் ஆகி வரும். இதில் வந்துட்டு ப்ரிலிம்ஸோட லெவலுக்கே கொஷின்ஸும் மார்க்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து டோட்டலாக நம்ம 200 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து 40 கொஷின்ஸ் எழுதுவோம், 40 மார்க்குக்கு எழுதுவோம். அதில் டைமிங் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் எழுதுவோம், 50 மார்க்கு 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ் இருக்கும், 60 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு 5 கொஷின்ஸ் அந்த மாதிரி 2 மார்க் கொஷின் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் லைக் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் வந்து பேங்கிங் அவேர்னஸ் இது ரெண்டுமே 50 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க் இருக்கும். இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதிரியே 35 மினிட்ஸ் தான் டைமிங் இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எழுதுவோம் அப்படின்னா 190 கொஷின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 40 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 days ஒரு 15 daysல ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 days கழிச்சு அட்மிட் கார்டு வந்துடும், லைக் ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்ததுமே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 daysல ரிசல்ட் வந்துடும். பாஸ் ஆயிருக்கவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் அப்போ நம்ம மெயில் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மெயில் செக் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து எங்கே அலோகேட் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் சென்னையில் போடுவாங்க. நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு சென்னையில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு 15 days ஆர் 20 days வந்துட்டு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுமே ட்ரைனிங்கோட லாஸ்ட் டேட்டில் தான் வந்து நமக்கு எந்த பிரான்ச்சு நம்ம எந்த லொக்கேஷனில் அந்த மாதிரி போடுவாங்க. இது வந்து another ஸ்டேட்ல போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஜூனியர் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸுக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே தான் கிடைக்கும், கிளர்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஓக்கு தான் நமக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி கிளர்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நியர்பை பிரான்ச்சில் இருக்க வேகன்சி இருக்கிற பிரான்ச்சில் நமக்கு வந்து ஒர்க் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட்டோட இதுபடி ஒரு சர்க்குலரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேங்க்லேயுமே. லைக் வந்து உமனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் மென்ஸ்க்கும் தான் சொல்கிறேன். லைக் தமிழ்நாடு பீப்புள்ஸுக்கு மேக்ஸிமம் அவங்கவுங்க ஸ்டேட்லேயே வந்து ஒர்க்கு வந்து கிடைக்கிற மாதிரி போட சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு அப்புறம் வந்து வேகன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு 10 போஸ்டிங் தான் இருக்கும். ஸ்கேல் 3க்கு அப்புறம் ஹையர் போஸ்டிங்க்கு எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்போ வேணால் அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு வேக்கண்ட் இருக்கிற பட்சத்துக்கு அதர் ஸ்டேட்டில் போடலாம் அப்படின்னு தான் இப்போது ரீசன்ட் சர்க்கிளில் விட்டுருக்காங்க. பட் இது வந்து எந்தெந்த பேங்க்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அவங்கவுங்க இதுக்கு போடுறாங்கன்னு தெரில. பட் எஸ்பிஐக்கும் தெரில. ஆனால் பட் கவர்மெண்ட்டோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்க்குலர் வந்து. ஸோ அதுதான் லைக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளர்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கே வேகன்சிஸ் இருக்கோ அங்கே வந்து போட சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அதை பற்றியில் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெரியும். லைக் வேகன்சிலாம் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஏன் அப்படின்னா இந்த டைம் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போதோ இல்லை லாஸ்ட் ஒரு 2 years கம்பேர் பண்ணும்போதோ இந்த இயருக்கு வந்து எஸ்பிஐலேருந்து நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட்